ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 213. இந்த பகுதியில் 220வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 24வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 24. ஈஷானः பிராணதः பிராணோ ஜேஷ்டः ஸ்ரேஷ்டः பிரஜாபதிः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः. நாமம் 220. ஓம் அக்ரண்யே நமக. ஒன் ஹூ லீட்ஸ் ஃபார்வர்டு, அதாவது வழி நடத்துபவர், வைகுண்டத்தை நோக்கி நம்மை முன்னேற்றி அழைத்து செல்பவர் என்று இதற்கு பொருள். இறைவன் ஏன் பூமியில் அவதாரங்கள் எடுத்தார் என்பதை பற்றி இந்த நாமத்தில் பார்க்கலாம். ஒரு சமயம் ஒரு மன்னர் தனது மந்திரியோடும் இளவரசனோடும் ஒரு படகில் பயணித்துக் கொண்டிருந்தார். மன்னரின் பரிவாரங்கள் எல்லோரும் 2 படகுகளில் மன்னரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது மன்னர் மந்திரியிடம், அமைச்சரே, இறைவன் ஏன் பூமியில் வந்து அவதாரங்கள் செய்கிறார் என்று கேட்டார். அதற்கு அந்த மந்திரி, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ற இந்த கீதையில் கூறியுள்ள ஸ்லோகத்தை சுட்டிக்காட்டி, நல்லோர்களை காப்பதற்காகவும் அசுர சக்திகளை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இறைவன் யுகந்தோறும் அவதரிக்கிறார் என்று சொன்னார் அந்த மந்திரி. ஆனால் அதற்கு மன்னரோ, இல்லை அமைச்சரே, இறைவன் நினைத்தால் வைகுண்டத்தில் இருந்தபடியே தனது சக்கராயுதத்தை அனுப்பி ராவணன், கம்சன், இரணியன் போன்ற அசுர சக்திகளின் தலைகளை கொய்து விடலாமே. அல்லது அனைத்துலகுக்கும் சக்கரவர்த்தியான அவர் கருடன், ஆதிசேஷன் போன்ற தனது பணியாட்களுள் ஒருவரை பூமிக்கு அனுப்பி அவர்களின் மூலம் இந்த அசுர சக்திகளை அழிக்கலாமே. இறைவனே ஏன் பூமிக்கு இறங்கி வர வேண்டும் என்று கேட்டார். அவரது சந்தேகத்தை, அதாவது மன்னரின் சந்தேகத்தை அமைச்சர் எப்படி தீர்க்கிறார் என்று பார்க்கலாம். ஆனால் அதற்குள்ளாகவே திடீரென்று படகு ஆட்டம் கண்டது. படகின் விளிம்பில் அமர்ந்திருந்த இளவரசன் ஆற்றில் தவறி விழுந்து விட்டான். ஐயோ, என் மகனே என்று துடித்தார் மன்னர். பின்னால் வந்த படகில் இருந்த மன்னரின் காவலாளிகள் எல்லோரும் இளவரசனை மீட்க தண்ணீரில் குதித்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு முன் மன்னர் தானே ஆற்றில் குதித்து தன் மகனை மீட்டுக்கொண்டு படகில் வந்து சேர்ந்தார். இந்த மந்திரி என்ன செய்தார்? இதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மன்னரிடம், மன்னரே, தங்களது கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டது போலிருக்கிறதே என்று கேட்டார். அமைச்சர் மன்னரிடம், என்ன சொல்கிறீர் அமைச்சரே என்று கேட்டார் மன்னர். ஆம் மன்னா, உங்களது மகன் ஆற்றில் விழுந்தபோது நீங்கள் ஏன் உங்களது காவலாளிகளை ஏவி உங்கள் மகனை மீட்காமல் நீங்களே ஆற்றில் குதித்தீர்கள் என்று கேட்டார் மந்திரி. ஆமாம் தானே, காவலாளிகளும் குதித்திருக்கிறார்கள். பிறகு ஏன் மன்னர் தானே குதித்தார்? அதற்கு மன்னரின் பதில் என்ன என்று பார்க்கலாமா? என் காவலாளிகள் மூலம் என் மகனை நான் காத்திருந்தால் இந்த நாட்டுக்கு நல்ல சக்கரவர்த்தி என்று நான் பெயர் எடுக்கலாமே ஒழிய என் மகனுக்கு நல்ல தந்தையாக இருக்க மாட்டேனே. நானே ஆற்றில் குதித்து என் மகனை மீட்டால்தானே தந்தை என்ற ஸ்தானத்துக்கே மரியாதை. இது உங்களுக்கு புரியவில்லையா என்ன என்று கேட்டார் மன்னர். அதற்கு மந்திரி சிரித்துக்கொண்டே, அது போலத்தான் இறைவனும். பூமியில் அடியார்கள் துன்பப்படும் போது இறைவன் மேலே வைகுண்டத்தில் இருந்து கொண்டு தனது ஏவலாட்களை அனுப்பி அந்த அடியார்களை காத்தால் அது பெரிய சக்கரவர்த்திற்குரிய லட்சணமாக இருக்குமே ஒழிய கருணையை வடிவடித்த இறைவனுக்குரிய லட்சணமாக இருக்காதல்லவா? இளவரசருக்கு ஆபத்து என்றவுடன் நீங்கள் ஒரு சக்கரவர்த்தி என்பதையும் மறந்து எப்படி ஆற்றில் குதித்து இளவரசனை மேலே கொண்டு வந்தீர்களோ அதுபோலத்தான் இறைவனும் பிறவி பெருங்கடலில் அழுந்தி துயரப்படும் மக்களை அதிலிருந்து மேலே கொண்டு வரும் நோக்கில் தானே கீழே இறங்கி வருகிறார் என்று சொன்னார் மந்திரி.
இதையே அதாவது இந்த கருத்தையே மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தம் என்னும் நூலில் 9வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? கூபத்தில் வீழும் குளவியுடன் குதித்து அவ்வாபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் பாபத்தால் யான் பிறப்பேனேலும் இனி எந்தை எதிராசன் தான் பிறக்கும் என்னை உய்ப்பதா என்று பாடியுள்ளார். அதாவது இந்த சம்சாரக் கடலில் கிடந்து துவள்கின்ற உம்மை கரையேற்ற வேணுமாகில் இந்த சம்சாரத்தில் பிறந்த ஒருவர் அதற்கு சக்தராக வேணுமே, அல்லது உம்மை போலவே சம்சாரக் கடலிலே ஒரு கால் விழுந்து துவண்டவரான ஸ்ரீ ராமானுஜர் உம்மை கரையேற்ற எங்ஙனம் சக்தராவார் என்று சிலர் கேட்பதாக கொண்டு அதற்கு இதில் விடையளிக்கிறார். கிணற்றில் விழுந்த குழந்தையை எடுத்து பிழைப்பிப்பதற்காக தாயும் உடன் குதித்தால் அந்த குதிப்பு எதற்காக என்று நோக்க வேண்டாமோ? குழந்தையும் கிணற்றில் விழுந்தது, தாயும் விழுந்தால் என்ன வாசி என்று சொல்லுவார் உண்டோ? அதேபோல் பாபத்தினால் இப்பிறவிக் கடலில் விழுகின்ற விழப்போகும் என் போல்வரை உத்தரப்பிக்கைக்காக அன்றோ எதிராசர் தாமும் ஒக்க கொதித்தது என்கிறார். நமது பிறவி கர்மத்தால் அவர் பிறவி கருணையனால் என்றவாறு. இப்படித்தான் நம் ஒவ்வொருவரையும் மேலே உயர்த்துவதற்காக இறைவன் செய்த அவதாரங்களுள் முதன்மையானது மத்ஸ்ய அவதாரம். பிரளயக்கடலில் காணாமல் போன வேதங்களை மீட்டதோடு மட்டுமல்லாமல் பிறவிக்கடலில் சிக்கித் தவிக்கும் நம்மையும் மீட்டு மேலே உயர்த்திட எண்ணி வேத ரகசியங்களை விளக்கும் மத்ஸ்ய புராணத்தை உபதேசித்தார் மத்ஸ்யமூர்த்தி. அக்ரம் என்ற சொல் முதன்மையான ஸ்தானமாகிய வைகுண்டத்தை குறிக்கும். அக்ரணி என்றால் அந்த வைகுண்டத்தை நோக்கி நம்மை முன்னேற்றி அழைத்து செல்பவர் என்று பொருள். அனைத்துயிர்களும் முன்னேறி மேலே வரவேண்டும் என்ற நோக்கில் கீழே இறங்கி வந்தபடியால் மத்ஸ்யமூர்த்தி அக்ரணி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 220வது நாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம்மை நம் வாழ்வில் மேன்மேலும் முன்னேற்றமடைய திருமால் அருள் புரிவார். அடுத்தது நாமம் 221. ஓம் கிராமண்யே நமக. இதில் கோளாறு பதிகம் எப்போது இயற்றப்பட்டது என்பதிலிருந்து பார்க்கலாம். ஹரி ஓம்.